தாவீதின் வாழ்க்கை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமாகிய பெத்லெஹேமில் ஆரம்பிக்கிறது. அக்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் பல எதிரி தேசங்கள் இருந்தது. இந்த சிறிய தேசத்தை எல்லா எதிரிகளையும் அழித்து ஒரு பெரிய தேசமாய் மாற்றின இந்த தாவீதின் வாழ்க்கை வரலாறை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய சகோதரர்களோ ராஜாவாகிய சவுலுடைய சேனையில் பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தில் இருக்கிறார்கள். கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்து கொண்டிருக்கிறான். யுத்தத்தில் உள்ள அவனுடைய அண்ணனுங்களுக்கு சாப்பாடு தரும்படியாக தாவீது வருகிறான். இல்ல வருகிறான் என்று சொல்லுவதை காட்டிலும் தேவன் அவனை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லுவதுதான் சரியா இருக்கும். யுத்த களத்திற்கு வந்த தாவீது இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, நான் அவனுக்கு விரோதமாய் போய் சண்டை செய்கிறேன் என்று சொன்னவுடன் அவனை ராஜாவாகிய சவுலின் இடத்தில் கொண்டு சென்றார்கள். இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் என்ன என்று சொல்லி நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டான். இதன் நிமித்தம் தேசத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் இணைந்து சவுல் கொன்றதோ 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி தாவீதை குறித்து பாடி கொண்டாடினார்கள். இதன் நிமித்தம் பொறாமை அடைந்த சவுல் ராஜா தாவீதை 2 விசை கொலை செய்யும்படியாக பிரயாசப்படுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த சவுல் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அவன் கையிலிருந்து ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு வேற ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வேற ஒருவன் யார் என்று சொல்லி இவ்வளவு நாட்கள் சவுல் ராஜாவுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சம்பவங்களுக்கு பிறகு அந்த நபர் தாவீது என்று சொல்லி சவுல் அறிந்து கொண்டான். தாவீதை கொல்வதற்கு சவுல் அடுத்த ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். என்னுடைய மகள் மீகாலை நீ திருமணம் செய்ய வேண்டுமென்றால் 100 பிலிஸ்தியர்களுடைய நுனித்தோலை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். இதற்காக தாவீது 100 அல்ல 200 பிலிஸ்தியர்களுடைய நுனித்தோலை எடுத்து கொண்டு வந்து சவுலின் இடத்தில் கொடுக்கிறான். அடுத்தது என்ன? விருப்பமே இல்லாமல் சவுல் தன் மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். சவுல் ராஜாவுக்கு தன் மருமகனாகிய தாவீதின் மேல் இன்னும் கோபம் உண்டது. காரணம், தன்னுடைய சொந்த குமாரனாகிய யோனத்தானும் தாவீதுக்கு நெருங்கிய நண்பனாக மாறிவிட்டான். இதற்கு பிறகு தாவீது தான் நம்பக்கூடிய ஒரே ஒரு நபராகிய சாமுவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்த ராமா என்கிற பட்டணத்திற்கு ஓடி போனான். ஆனால் சவுல் ராஜா அவனை தேடி ராமாவுக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்த தாவீது நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு இடத்திற்கு ஓடி போகிறான். அது கோலியாத்தின் சொந்த ஊராகிய காத், பிலிஸ்தியர் தேசத்திற்கு அவன் ஓடி போனான். நம்முடைய கோலியாத்தை கொன்ற தாவீது இவன்தான் என்று சொல்லி தாவீதை பிடித்து காத்தின் ராஜாவாகிய ஆகீஷின் இடத்தில் தாவீதை கொண்டு சென்றார்கள். ஆனால் நம்முடைய தாவீது ராஜாவினிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக வாயிலிருந்து நுரை தள்ளின ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து அந்த தேசத்திலிருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்து அதுல்லாம் என்கிற ஒரு குகையில் வந்து தஞ்சமடைந்தான். இந்த அதுல்லாம் குகை இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. தாவீது இந்த குகையில் இருக்கும் பொழுதுதான் இஸ்ரவேல் தேசத்தில் கைவிடப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட 400 ஜனங்கள் தாவீதோடு வந்து இணைந்து கொள்ளுகிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் பெத்லெஹேமுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வனப்பகுதியில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சவுல் ராஜாவோ தாவீது மேல் இருக்கிற கோபத்தின் நிமித்தம் தாவீதுக்கு அப்பம் கொடுத்த ஒரு சில ஆசாரியர்களை பிடித்து அவன் துணிகரமாய் அவர்களை கொன்று குவித்தான்.
ஆனால் தப்பித்த ஒரு ஆசாரியன் தாவீதோடு வந்து இணைந்து கொண்டான். இருக்கிற பிரச்சனை போதாதென்று சொல்லி கெய்லா என்கிற ஒரு பட்டணத்தை பிலிஸ்தியர்கள் கிட்டிருந்து தாவீது யுத்தம் செய்து காப்பாற்றுகிறான். இப்பொழுது சவுல் ராஜா தன்னை பிடிக்கும்படியாக கெய்லாவுக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்த தாவீது, நான் இங்கே இருக்கலாமா இல்ல கெய்லாவை விட்டு போய்விடலாமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக தன்னிடத்தில் இருந்த ஆசாரியனுடைய உடையாகிய ஏபோதை எடுத்து அணிந்து கொண்டான். கர்த்தரோ தாவீதை பார்த்து, நீ எங்கேதி என்கிற இடத்திற்கு போ என்று சொன்னார். இந்த இடம் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. தாவீதை பிடிக்கும்படியாக சவுல் ராஜா அவனுடைய படையோடு இந்த இடத்திற்கும் வந்து விட்டான். இதை அறிந்த தாவீது ஒரு குகையில் போய் ஒளிந்து கொண்டான். ஆனால் சவுலுக்கு காலை கடன், அதாவது டாய்லெட் போக வேண்டிய ஒரு அவசரம். அதனால் எந்த குகையில் தாவீது ஒளிந்து கொண்டிருந்தாரோ அதே குகையில் போய் உட்காரும் பொழுது தாவீது பின்பதாக போய் சவுலின் வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டி கொண்டு, சவுல் வெளியே போனதற்கு பிறகு, ராஜாவே, நான் நினைத்திருந்தால் உம்மை கொண்டிருக்க முடியும், ஆனால் நான் உம்மை தப்பிக்க விட்டேனே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இதன் நிமித்தம் சவுல் ராஜா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றான். இதற்கு பிறகு ராமாவில் இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்து போகிறார். சவுலை கொலை செய்வதற்கு இரண்டாவது விசை தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் சவுலை போக விட்டான் நம்முடைய தாவீது. எப்படியும் சவுல் ராஜா என்னை பிடித்து விடுவான் என்பதை அறிந்து கொண்ட தாவீது மீண்டும் இரண்டாவது விசை பிலிஸ்தியர்களுடைய ராஜாவாகிய ஆகீசின் இடத்தில் போகிறான். ஆகீசு தாவீதுக்கு சிக்லாக் என்கிற ஒரு இடத்தை கொடுக்கிறான். இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஆகீஸ் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக, அதாவது சவுல் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி போகிறான். இதை கேள்விப்பட்ட தாவீது அவனும் யுத்தத்தில் போய் சேர்ந்து கொள்கிறான். யாரோடு தெரியுமா? சவுல் ராஜாவோடு அல்ல, ஆகீஸ் ராஜாவோடு. ஆனால் ஆகீஸ் ராஜாவின் பிரபுக்களும் படை தளபதிகளும் இந்த தாவீது நம்மோடு கூட வந்து நமக்காக யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி எதிர்த்து நின்றது நிமித்தம் ஆகீஸ் ராஜா தாவீதை மீண்டுமாய் சிக்லாக்குக்கு அனுப்பிவிடுகிறான். அவர்கள் தாவீது நம்மோடு இருக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் இஸ்ரவேலை சேர்ந்த சிம்சோன் என்கிற ஒருவனை நம்முடைய தேசத்திற்குள் விட்டபடியால் நம்முடைய தேசம் பல இழப்புகளை சந்தித்தோம், பல ஜனங்களை இழந்தோம் என்பதை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை. இப்ப மீண்டும் தாவீதுடைய கதைக்கு வந்தால், தாவீது சிக்லாக்கில் இல்லை என்பதை அறிந்து கொண்ட அமலேக்கியர்கள் தாவீதின் மனைவிகளையும் தாவீதோடு கூட இருந்தவர்களுடைய மனைவி பிள்ளைகளை கடத்தி சென்றார்கள். ஆனால் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து போய் அவர்களோடு யுத்தம் செய்து மனைவிகளையும் பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொண்டு மீண்டும் சிக்லாக்குக்கு வந்தார்கள். இங்கே இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் சவுல் ராஜா கொல்லப்படுகிறார். வரலாறில் இல்லாத அளவிற்கு இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான எதிரி தேசங்கள் பெருகி இருந்தன. ஒரு வழியாக தாவீது இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாகி விடுவார் என்று சொல்லி நினைத்தால் இல்லை. சவுலின் படை தளபதியாகிய அப்னேர் சவுலின் ஒரு குமாரனாகிய இஸ்பசேத்துக்கு சவுலின் கிரீடத்தை கொடுத்து அவனை தேசத்திற்கு ராஜாவாக்கினான். யூதா கோத்திரம் மாத்திரம் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இதன் நிமித்தம் தாவீது எப்ரோன் என்கிற பட்டணத்திற்கு ஓடி போனான். 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு யுத்தம். இஸ்பசேத்தை கொன்றதற்கு பிறகு தாவீது இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவனுக்கு சொன்ன பிரகாரமே ராஜாவாக மாறினான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சாதாரண ஒரு வாலிபன் இப்பொழுது முழு தேசத்திற்கும் ராஜாவாக மாறியிருக்கிறான். பின்பு ஜேபுஸ் என்கிற பட்டணத்தை பிடித்து அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரமாகிய எருசலேமாக மாற்றினான். தங்கள் பழைய நண்பனாகிய தாவீது இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் மாறிவிட்டான் என்பதை அறிந்து கொண்ட பிலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தார்கள். ஆனால் யுத்தத்தில் தாவீது ஜெயித்து பிலிஸ்தியர்களை துரத்தி விட்டான்.
இதற்கு பிறகு எருசலேம் பட்டணத்திற்குள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது கொண்டு வந்தான். கொண்டு வரும்பொழுது பெட்டிக்கு முன்பதாக ஆசாரியர்களுடைய உடையாகிய ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது நடனமாடி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். முழு வேதாகம சரித்திரத்தில் ஒரே ஒரு நபர் மாத்திரமே இதற்கு முன்பதாக ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்திருக்கிறார். அவர் மெல்கிசதேக். ஆனால் தாவீது இரண்டாவது நபர். ஆனால் மூன்றாவது ஒரு நபர் ராஜாவாகவும் பிரதான ஆசாரியராகவும் வர இருக்கிறார். அவரை குறித்து நாம் பின்பதாய் பார்க்கலாம். இதற்கு பிறகு அநேக யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளை விரிவாக்கினான் ராஜாவாகிய தாவீது. ஆனால் கடைசியாக அம்மோனியர்களின் தேசத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் தாவீது போகாமல் தன் படையை அனுப்பிவிட்டு தாவீது அரண்மனையில் தங்கிவிட்டான். இதற்கு பிறகு நடந்த காரியங்களை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். பத்சேபாலோடு தவறு செய்து உரியாவை கொன்று கர்த்தருக்கு விரோதமாய் அவன் தவறு செய்து பாவம் செய்தான். இதற்கு பிறகு அம்மோனியர்களின் தேசத்தையும் கைப்பற்றி இஸ்ரவேல் இப்பொழுது சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய தேசமாய் மாறிவிட்டது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் ராஜாவாகிய தாவீதை அரண்மனையிலிருந்து விரட்டி விடுகிறான். ஓடி போன தாவீது ஒரு மலையில் உட்கார்ந்து அழுது புலம்புகிறார். அநேக ஆண்டுகள் கழித்து இன்னும் ஒரு ராஜா இதே மலைக்கு வந்து அழுது ஜெபிக்கிறார் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அந்த மலை ஒலிவ மலை. அப்சலோம் கொல்லப்பட்டதற்கு பிறகு தாவீது மீண்டுமாய் எருசலேமில் உள்ள தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறான். பின்பு தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் இன்னும் ஒரு பாவத்தை செய்கிறான். தேசத்தில் உள்ள ஜனங்களும் சேனை வீரர்களும் எத்தனை நபர்கள் என்று சொல்லி எண்ணுகிறான். கர்த்தருடைய கோபம் மூண்டது. தேசத்தில் ஒரு கொள்ளை நோய் வந்தது. இதற்கு பிறகு வயதான தாவீது அடுத்த ராஜாவாக சாலமனை ஏற்படுத்தி விட்டு மரித்து போகிறான். ஒருவேளை தாவீது மரித்து போகலாம். ஆனால் தாவீதின் வம்சத்தில் தாவீதின் ஊராகிய பெத்லெஹேமில் இன்னும் அநேக ஆண்டுகள் கழித்து இன்னொரு ராஜா பிறக்கப் போகிறார். அவர் நீதியின் ராஜா. அவர் பரிசுத்தமான ராஜா. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யம். அவர் சதா காலங்களிலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். தாவீதின் இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்திற்கு ஒரு முடிவுண்டு. ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அந்த ராஜ்யம் சீக்கிரம் வரும்படியாக அவருடைய இரண்டாம் வருகைக்காக தான் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். தாவீதின் ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம். ஆனால் ஆண்டவராகிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் உண்டானது என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்காக நாம் காத்திருப்போம். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவாராக. அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போவாராக. மாரநாதா, சீக்கிரம் வாரும் எங்கள் ராஜாதி ராஜாவே. ஆமேன், ஆமேன்.